சுந்தரும் சுரேஷும் நெருங்கிய நண்பர்கள். எதிரெதிர் வீடுகளிலேதான் குடியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரே பள்ளியில்தான் படித்தார்கள். வேளாண்மை துறையிலிருந்து அன்று பள்ளிக்கு வந்தவர்கள் மரம் வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து மிகச் சிறப்பாக எடுத்துச் சொன்னார்கள். கூட்டம் முடிவடைந்தவுடன் எல்லா மாணவர்களும் ஆளுக்கு ஒரு மரக்கன்றை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குச் சென்றார்கள். சுந்தரும் சுரேஷும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு ஆழமாக குழி தோண்டி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார்கள். மிருகங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேலி அமைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தார்கள். 2 மரக்கன்றுகளும் ஒன்றுபோல் நன்றாக வேகமாக வளர்ந்து வந்தன. காற்று காலத்திலே மரக்கன்று அங்கும் இங்கும் ஆடியதை பார்த்த சுரேஷ் ஒரு உயரமான கம்பை மரக்கன்றின் அருகில் நட்டு அந்த மரக்கன்றை அதில் கட்டி வைத்தான். ஆனால் சுந்தர் அப்படி எதுவும் செய்யவில்லை. 2 ஆண்டுகள் கடந்தன. உதவிக்காக வைத்த கம்பை 3வது ஆண்டு சுரேஷ் எடுத்துவிட்டான். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு காற்றின் வேகம் மிக கடுமையாக இருந்தது. 2 மரக்கன்றுகளுமே மிகவும் தாக்கப்பட்டன. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், மிக நல்ல உதவி பெற்ற சுரேஷின் மரக்கன்று காற்றின் அகோரத்தால் ஒடிந்து விழுந்துவிட்டது. சுந்தர் தன்னுடைய மரக்கன்றுக்கு உதவிக்காக எந்த ஒரு கம்பையும் வைக்காவிட்டாலும் அது உறுதியாக மரமாக நின்றது. காரணம் என்ன தெரியுமா? 2 ஆண்டுகள் காற்றில் அங்கும் இங்கும் அலசடிப்பட்டதால் அந்த மரம் உறுதியாக மரமாக வளர்ந்துவிட்டது. பின்னர் எந்த காற்றையும் தாங்கும் வலிமை பெற்றது. ஆம் அன்பர்களே, இதைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையும் பலனுள்ளதாகவும் உறுதியுள்ளதாகவும் மாற்றுகிறது. இன்று நீங்கள் கடினமான காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலமுள்ளவர்களாக, உறுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். எந்த ஒரு புயல் வந்தாலும் நீங்கள் மற்றவர்களையும் உறுதியாக நிற்கச் செய்யும் ஒரு நல்ல தூணாக விளங்குவீர்கள்.